உடல் எடையை குறைச்சி மறுமணம் செஞ்சுக்கிட்டு பெயரையும் மாற்றிக்கிட்டு இப்போ கம்பேக் கொடுத்துருக்கிறாரு புன்னகை தேச நடிகர் ஹம்சவர்தன். புன்னகை தேசம், ஜூனியர், சீனியர் ஆகிய திரைப்படங்களில் நடித்து ஹாலிவுட்டுக்கு அறிமுகமானவர் தான் நடிகர் ஹம்சவர்தன். இவர் பழம்பெரும் நடிகர் ரவிச்சந்திரன் அவர்களினுடைய மகன்தான். 1999 முதல் கிட்டத்தட்ட 2010 வரை சினிமாவில் கவனம் செலுத்தி வந்த ஹம்சவர்தன் 2010க்கு பிறகு சினிமாவில் இருந்து விலகினார். தற்போது மோகனை வைத்து ஹரா அப்படின்ற படத்தை இயக்கிய விஜய் ஸ்ரீ இயக்கத்தில் மகேஸ்வரா படத்தில் நடித்து வந்துட்டுருக்காரு ஹம்சவர்தன். இந்த படப்பிடிப்பில் கூட ஹம்சவர்தனுக்கு சிறிய விபத்து ஒன்று ஏற்பட்டதாகவும் சில மாதங்களுக்கு முன்னாடி செய்திகள் வெளியாகிருந்துச்சு. ஹம்சவர்தன் முன்னர் வடுகப்பட்டி மாப்பிள்ளை படத்தில் நடித்திருந்த நடிகை ரேஷ்மாவை தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. 2021ஆம் ஆண்டு கொரோனா தொற்று பாதிப்பால் அவங்க காலமாகிட்டாங்க. தற்போது கேரளாவை சேர்ந்த மாடலிங் கலைஞர் நிமிஷா என்பவரை திருமணம் செஞ்சிருக்கிறாரு. இவர்களினுடைய திருமணம் சமீபத்தில் புதுச்சேரியில் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து கேரளாவில் நடந்த மே 18ஆம் தேதி திருமண வரவேற்பு நிகழ்வும் நடைபெற்றது. இதோட நடிகர் ஹம்சவர்தன் தன்னுடைய பெயரை லியோ ஹம்சவர்தன் மாற்றியிருக்கிறார். சோகத்தில் மூழ்கியிருந்த ஹம்சவர்தன் தற்போது தன்னுடைய கெரியரினுடைய அடுத்த சாப்டரை தொடங்கியிருக்கக்கூடிய வகையில் உடல் எடையை குறைச்சு 2 புதிய படங்களுக்கு கமிட் ஆகியிருக்கிறாராம். அந்த படத்தினுடைய முதற்கட்ட பணிகள் தற்போது நடைபெற்று வந்துட்டுருக்கான். இதை கேள்விப்பட்ட அவருடைய ரசிகர்கள் மென்மேலும் அவர் வளரணும் அப்படின்னு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, பிரபல நடிகை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் இரத்த காயங்களோடு இருக்கக்கூடிய புகைப்படத்தை பகிர்ந்திருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ரசிகர்கள் அடக்கடவுளே என்ன ஆச்சு அப்படின்னு புலம்பி வந்துட்டு இருக்காங்க. பிரபல தமிழ் நடிகை ராஷி கண்ணா தனது சமூக வலைதள பக்கத்தில் இரத்த காயங்களோட பதிவிட்டிருக்கக்கூடிய புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. தென்னிந்திய சினிமாவில் ரசிகர்களால் விரும்பப்படக்கூடிய நடிகைகளில் ஒருத்தவங்க தான் ராஷி கண்ணா. இவங்க பாலிவுட் படமான மெட்ராஸ் கஃபே என்ற படத்தின் மூலம் சினிமா பயணத்தை தொடங்கினாலும் தெலுங்கு, தமிழ், மலையாளம் போன்ற தென்னிந்திய மொழிகளிலேயும் பல படங்களில் நடித்து பிரபலம் அடைஞ்சிருக்கிறாங்க. அடுத்தடுத்த படங்களில் விறுவிறுப்போடு நடித்து வரக்கூடிய நடிகை சமூக வலைதள பக்கத்தில் எப்போதுமே ஆக்டிவாக இருப்பாங்க. அப்பப்போ தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் கவர்ச்சியான புகைப்படத்தை வெளியிட்டு ரசிகர்களை கவர்வது இவங்களுடைய வழக்கம். இந்த நிலையில் படப்பிடிப்பு தளத்தில் இரத்த காயங்களோடு இருக்கக்கூடிய புகைப்படத்தை எடுத்து பகிர்ந்தவங்க சில கதாபாத்திரங்கள் உடல், உயிர், காயம் என அனைத்தையும் கேட்கும். புயலாக மாறும்போது இடியை கண்டு நாங்கள் அஞ்ச மாட்டோம்னு பதிவிட்டிருக்காங்க. இதை பார்த்து அதிர்ந்த ரசிகர்கள் அவரை சற்று பார்த்து கவனமாக இருக்கும்படி கமெண்ட் பண்ணி வந்துட்டுருக்காங்க. அவங்க படப்பிடிப்பு தளத்தில் பகிர்ந்திருந்தாலும் கூட ரசிகர்கள் அவங்களுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு புகைப்படத்தை பார்த்ததுமே ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கொஞ்சம் செலிப்ரிட்டியாக இருக்காங்க அப்படின்றதுனால எல்லோருமே கேர் எடுத்து சொல்ல தான் செய்வாங்க. அவங்க போட்டிருக்கக்கூடிய பதவியும் அது பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ஸ்பயர்டாக இருக்கவுமே எல்லோரும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க இது போல் இன்னும் நிறைய திரைப்படங்கள் நடிக்கணும் அப்படின்னு எல்லோருமே வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.